குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் லாஸ் ஆஃப் மோஷனில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், டூ பாடிஸ் ஹாவ் அ மாஸ் ரேஷியோ ஆஃப் 3:4. ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதோட மாஸ் வந்து m1 m2 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ கிவன் எடுத்து எழுதுங்க. m1 is equal to 3 kilogram, m2 is equal to 4 kilogram. The force applied on the bigger mass produced an acceleration of 12 meter per second square. இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுறப்போ பிக்கர் பாடியில் ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 12 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். சின்ஸ் பிக்கர் பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால வில் டேக் இட் அஸ் அ A2. ஸோ A2ஓட வேல்யூ வந்து 12 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். What could be the acceleration of the other body if the same force acts on it? ஸோ என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, சேம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் போது இந்த ஸ்மாலர் பாடியில் என்ன ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகும்? ஸோ we have to find A1 is equal to what? That's what you have to find. Solution. According to Newton's second law, force is equal to mass into acceleration. F is equal to m into a. சின்ஸ் இங்கே ரெண்டு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம செப்பரேட்டாக எடுத்து எழுதிக்கலாம். F1 is equal to m1 into a1, F2 is equal to m2 into a2. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். F1 is equal to m1ஓட வேல்யூ 3 into a1 தான் கண்டுபிடிக்கணும். So F1 is equal to 3a1. F2 is equal to m2 ஓட வேல்யூ 4 into a2 ஓட வேல்யூ 12. 4 into 12 48. ஓகே, கொஷனை மறுபடியும் ரீட் பண்ணுங்கள். இஃப் த சேம் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் மேலே சேம் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ we can take it as a F1 is equal to F2. F1ஓட வேல்யூ என்னது? 3a1. F2ஓட வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம்? 48. நம்ம a1 மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கீப் திஸ் இன் ஒன் சைன். a1 is equal to 48 by 3. ஸோ டிவைட் பண்ணுங்க. 48 3 1 time, 3 6 are 18. So A1 is equal to 16 meter per second square. So acceleration of the smaller body is equal to 16 meter per second square.